சாரிங்க, அந்த வீடியோவில் அவ்வளோதாங்க போட முடிஞ்சிச்சு. ஐ எம் வெரி சாரி. அந்த கொதி வரதை இதில் பாருங்கள். கொதிக்கையிலே இப்படி வீடே கம கம கமன்னு மணக்குங்க. பாருங்கள், தண்ணி அந்த கலர் மாறுது பாருங்கள். பாருங்கள், பாருங்களேன், பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலர் மாறுதுன்னு பாருங்கள். அந்த அப்படியே கம கமன்னு மணக்கும் பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தூதுவளை பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி கூட போடுங்க. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. நான் கவனிக்காமல் அப்படியே போட்டேன். நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் சுக்கும் மல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சுக்கும் மல்லியும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் இதில் போட்டுருங்க. 4 ஸ்பூன் போடுங்க பாருங்கள். 4 ஸ்பூனு போதும். 10 பேருக்கு மேலேயே குடிக்கலாம். பார்த்துக்கோங்க, 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். அவ்வளவு. அப்புறம் இந்த பனங்கற்கண்டை உங்களுக்கு எவ்வளவு சுகர் தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, போதுங்க. 1.5 கைப்பிடி போடுவேன் நாங்கள் ஒரு 10-15 பேருக்கு மேலேயே வரும் எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதவே கொடுத்துருவோம். டீ காப்பியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். வரவங்க எல்லாருமே கஷாயமே இதவே குடிச்சுக்கிடுவாங்க. நல்ல அருமையான ஒரு இது. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதை எல்லாருமே குடிக்கட்டுமே, ஏன் நம்ம மட்டும் குடிக்கணும் அப்படின்றதுனால தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களால் இந்த மாதிரி தயார் பண்ண முடியலை சுக்கு இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் தயார் பண்ணி தரேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே கம கம்ம கம்ம கம்மன்னு வீடே மணக்குங்க. இந்த ஒரு டீ குடித்தா இருமல், சளி, வயிறு பொறுமல், வயிறு பசி இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே சரியாகுங்க. நல்லா இருக்கும், ஜீரணமாகும். நல்லா ஓமத்தலை போடுறோமா, அதனால நல்ல ஜீரணம். சுக்கு போட்டிருக்கோம். சுக்கு போட்டாவே ரொம்ப நல்லது, அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு போயிடாதீங்க தள்ளி விட்டுட்டு ப்ளீஸ்.